வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யம் இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ சீசன் பார்த்தா இவ்வளோ எப்படி இந்த என்ன சொல்கிறது, இவ்வளோ இந்த 7 வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஜாலியாக போகும், ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கும். அக்ரெசிவாலாம் அவ்வளோலாம் விளையாட மாட்டாங்க, ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க விளையாடுறத பார்த்தா அடி தடி எல்லாம் வெட்டு குத்து இப்படி தாங்க நடக்குது. ஆமாம், அந்த அக்ரெசிவை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா அந்த முத்துக்குமரன் தாங்க. எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணி அந்த முத்து விட்டுட்டு அப்புறம் வந்து எல்லாரும் சேஃப்டியாக விளையாடணும், எல்லாரும் இது மாதிரி பார்த்து விளையாடுங்கப்பா அப்படின்ற மாதிரி. என்னங்க இவன் திருடிட்டு நான் திருடல, நீங்களாம் திருடுனீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மற்றவங்கள கை காட்டி தான் இவர் வந்து உள்ளே வந்து இத்தனை நாட்கள் வந்து உள்ளே இருக்காருன்றது நல்லா கிளியராக தெரியுது. ஏற்கனவே ஃபஸ்ட்டு செகண்டு அந்த வாரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் இவரை திட்டியே இருப்பார். இவர் சொல்கிறத தான் நீங்களாம் கேட்டு விளையாடுறீங்க, அதுக்கு அவனுக்கே இது கப்பை கொடுத்துட்டு போங்கடா அப்படின்னு பிக் பாஸ் சொல்கிறாரு. என்னன்னா ஒரு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா அதுக்குள்ளே இவன் வந்து வேற டாஸ்க்கை செட் பண்ணுறாங்க. அந்த மைண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சௌந்தர்யா கூட சொல்லுவாங்க, இங்கே வாங்க பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு, நீ அதில் பூந்து ஏன் வந்து கொலப்புற, ஏன் சொல்ல போறேன்னா என் கருத்தை சொல்றேன்னா அப்புறம் இது பிக் பாஸ் சொல்ல இந்த தடவை ரூல் பிரேக் பண்ணி அவரோட டாஸ்க் பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்கையே வேற மாதிரி மாற்றி இவருக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணி எல்லாரையும் வந்து மேனுப்புலேட்டிவா விளையாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான். ஏதோ ஒரு கேம் விளையாடலாங்க, வெறுப்பாகுது. அவன் பேசுறது இரிட்டேட்டா இருக்குது. ஒரு சில நேரத்துல நித்யானந்தாவோட வாய்ஸ்ல வேற அவன் பேசுறது ரொம்ப இரிட்டேட்டா இருக்கு. ஏற்கனவே நித்யானந்தா பேசும்போது எப்படி எல்லாருக்கும் கோபம் வரும் தெரியும்ல, செய்கிற தவறையே ரொம்ப சாமர்த்தியமாக அவரோட பேச்சு திறமையினால பண்ணவர் தான். நம்ம ரொம்ப பாப்புலர் அவர் நித்யானந்தா எல்லாருக்குமே. அது மாதிரி வாய்ஸில் தான் இவரும் பேசுகிறாரு. அது கோபத்தை தான் இன்னும் அக்ரிவேட் பண்ணுதுங்க. பேசுகிறேங்க, பேச்சு உரிமை எல்லாருக்கும் உண்டுங்க. ஆனால் அதுக்காக இப்படி அங்கே ஒவ்வொருத்தருமாங்க பிக் பாஸ். அதான் இந்த பிக் பாஸ் ஷோவில் எது பார்த்தாலும் எது படித்தாலும் சரி இவன் தான் மூக்க நுழைக்கிறான், எது பேச என்னமோ இவன் தான் வந்து அந்த பிக் பாஸ் இப்போ உள்ளே இருக்கிற 10 பேர் இவர் தான் வந்து லீடர், இவர் சொல்கிறதான் கேட்கணுன்ற மாதிரி எல்லாரும் பிஆர் செட் பண்ணிக்கிறாங்க, பிஆர் செட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. சௌந்தர்யா தான் பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்கன்னு போன தடவை போன சீசனில் எல்லாரையுமே மூக்க உடைச்சிருப்பாங்க. நம்ம கப்பை ஜெயிச்ச அர்ச்சனாவாகட்டும் விஷ்ணுவாகட்டும் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, பிஆர் செட் பண்ணாமல் உள்ளே வந்து ஒரு விளையாடுறவன் முட்டாளாக தான் இருக்கணும். ஏன்னா இவங்கள பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இப்போ எப்படி நீங்கள்லாம் பார்க்குறீங்க வெளியில், இவங்க இப்படி இருக்காங்கன்னு. ஸோ அது பிஆர் செட் பண்ணிட்டு தான் ஆப்வியஸ்லி வந்து அப்படி தான் வருவாங்க உள்ளே. ஆனால் பிஆர் செட் பண்ணாதபடி முத்துக்குமரனை எல்லாருமே சேஃபாக கொண்டு வர்றது அது நல்லாவே இல்லை. அவரோட பிஆர் இல்லாமலாம் அத்தனை ரீல்ஸ் நம்ம பார்க்குறோம். முத்துக்குமரன் பட்டிமன்றம் பேச்சு இதெல்லாம் எப்படிங்க வருது? வரல, நியாயமாக பேசுங்க. இவ்வளோ நாள் வரல, இப்போ என்ன வருதுன்னா அவன் வந்து ஸ்கோர்லாம் கம்மியாகுது. முத்துக்குமார் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் நாங்களே வச்சுருந்தோம். ஆனால் அக்லி பிளே, அக்லி கேமு, ஒஸ்ட்டு பிஹேவியரு, அவருடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மட்டமானது. அதை வந்து நாங்கள் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக் வரைக்கும் நாங்கள் வந்து முத்துக்குமாருக்காக பேசியிருந்தோங்க. அதுக்கப்புறம் அவனுடைய கேம் அப்போ தான் அவன் யாருன்றது ரியலைஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் அடையாளப்படுத்தி காட்டுற வேலையை தான் நம்ம செய்யறோம். இந்த டிடிஎஃப்ல எல்லாத்துலேயும் வந்து அலையன்ஸ் வச்சு அது தேவைன்னா கூட்டணி வச்சு போனா இல்லை பிரிச்சுருவாராம், கூட்டணி வச்சு போனா பிரிச்சுருவாராம். இந்த கூட்டு கலவாணிகள் ஒரு குரூப்னு இருக்குது. இந்த முத்துக்கு வந்து ஜாக்லின் மஞ்சரி கையாளுங்க, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட். இல்ல இப்போ வந்து இவன் வந்தான் தீபக்கும் வந்து உள்ள. ஆனா தீபக் வந்து நான் இல்லப்பா இந்த கூட்டத்துலன்னும் காமிச்சுக்கிறாரு. ஏன்னா ரயான் எப்போ வந்து உள்ள வர ஆரம்பிச்சானோ அவன் எல்லாத்தையுமே ஓப்பனாவே அடிச்சிடறான். இவளால வந்து முத்துக்குமார் பயந்துருந்தது பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யாவுக்கு பயந்துருந்தான். இப்போ சௌந்தர்யா வந்து ஒரு மாதிரி போகிறது. முத்துக்குமார் இவன் வந்து ரயான் டாப்ல வந்துட்டான் ஸ்கோர், டிடிஎஃப்ல ரொம்ப டாப்பஸ்ட் ஸ்கோர்ல இருக்கிறான். அதனால அவனை வந்து ஒன்றுமே பண்ண முடியல. அதனால கூட்டு கலவாணி இந்த ஜாக்லினோட சேர்ந்து ஐயோ அப்பா ஜாக்லின் வந்து மதர் ஆஃப் டெவில் சொன்னோம். அதுலங்க அது சூனிய கேள்விங்க. அது உண்மையில அவ்வளோ கோவம் வருதுங்க எல்லாராண்டியும் வந்து ஐயோ சி. ஏன்னா நம்ம ஒரு ரிவ்யூவராக இருந்து அந்த மாதிரி பேசக்கூடாது, நம்ம பொதுவாக தான் பேசுகிறோம். ஆனால் இவ்வளோ இரிட்டேட் ஆகுற அளவுக்கு ஒரு வாரம் 2 வாரம் இல்லைங்க, தொடர்ந்து இவங்க 13வது வாரமா இது தொலை தாங்க முடியல. ஃபர்ஸ்ட் 2வது வாரத்தை வெளியே அனுப்பிச்சிருக்கணும், அதை விஜய் டிவிலேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. மறுபடியும் இங்கே வந்து முத்துக்குமாருக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே உள்ள வந்து விளையாடுது. ஆனால் ரயானை வந்து அக்கா அப்படின்ற பாசத்தில், அதனால தான் அவங்களோட ஓன் சிஸ்டர் ரயானோட ஓன் சிஸ்டர் உள்ள வந்திருந்தப்போ கூட சொன்னாங்க, ஜாக்லின் பேசுனா கேமு, நிற்கிறது கேமு, சிரிக்கிறது கேமு, அண்ணன் தம்பி அப்படி சொல்றது எல்லாமே கேம் தான். அதாவது உறவாளி இருக்கிறது யாரு பார்த்தா ஜாக்லின் தாங்க. ஜாக்லின்
கிளம்பி முத்துக்குமார் அவன் இண்டிவிஜுவல் பிளே போய் இப்போ மறுபடியும் வந்து அவனுக்கு இவன் சொம்பு தூக்குறானா இவனுக்கு அவன் சொம்பு தூக்குறான்னு தெரியல. ஆனால் பவித்ரா நல்லா கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. பவித்ரா கேள்விக்கு அங்கே பதில் இல்லை. உடனே முத்துக்குமாரில் ஆளாளுக்கு விளையாடுங்கப்பா இண்டிவிஜுவல் விளையாடுங்க பண்ணுறான். ஆனால் அவன் தான் கூட்டணி வைக்கிறான். இப்போ இந்த ஒரு 3 டாஸ்க் நடந்ததுங்க. அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ பால் மாதிரி பால் விட்டு அடிப்பாங்க பார்த்தீங்களா, அது பின் பால். அதில் பார்த்தீங்கன்னா ரயான் வந்து டாப்ல வந்துருவான், முத்துக்குமாரும் அடிச்சிருவான். அதுலயே வந்து சொல்லுவான் எல்லாரும் வந்து கம்மியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்மளோட பாயிண்ட்ஸை கொடுத்து அவங்க சமநிலைப்படுத்த. பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோ நீ என்ன அப்புறம் வாய் என்ன வருது? நீ யாரு? நீ ஒரு கண்டஸ்டன்ட் விளையாடியா மூடி விளையாட்டு. இவர் என்னமோ ரெஃபரி மாதிரியும் இவர் என்னமோ பிக் பாஸோட ரைட் ஹேண்ட் மாதிரியும் பிக் பாஸுக்கே பிஆரா உள்ள இவர் ஒர்க் பண்ற மாதிரியும் பண்றது ரொம்ப இரிட்டேட். நீங்க கொஞ்சம் தயவு செய்து வந்து மக்களே நீங்க பாக்குற ஆளுங்க தப்பா சொல்லல. நீங்க ஒரு வாட்டி லைவ் போய் ஒரு 10 நிமிஷம் பாருங்க, டிவி ஆஃப் பண்ணி போட்டுருவீங்க, இல்லை டிவி உடச்சிருவீங்க. இவன் பேசுறதுலாம் அவ்வளோ இரிட்டேட் ஆகுதுங்க. ஆனால் நல்ல மாதிரியே பேசுறாங்க. அது ஒரு வஸ்ட்டுங்க. அவ்வளோ அதே மாதிரி சீசன்ல வந்து இது நம்ம எபிசோட் காட்டும் போது நிறைய விஷயங்கள் வந்து கட் பண்ணிடுறாங்க. அது ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. நல்லா லைவ்ல பார்க்கும்போது எப்படி சொல்றது ரொம்ப ஆக்டிவா இருக்குது. அதே மாதிரி இந்த சௌந்தர்யாவோட நல்ல நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், அவளோட ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அதை கொஞ்சம் கட் பண்ணி எடிட் பண்ணி தான் இதில் போடுறாங்க. அது மக்கள் வந்து லைவை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். ரிவ்யூவர்ஸ் நாங்கள் சொல்கிறதா இருக்கட்டும், மற்றவங்க யார் சொல்கிறதா இருந்தாலும் நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா மற்றவங்க சொல்கிறத வச்சு தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஓ இவங்க சொல்கிறாங்க அவங்க நல்லவங்க அவங்க சூப்பராக இருக்கிறாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டுறாதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் பாருங்கள். நாங்கள் சொன்னாலுமே நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், கேம்குள்ளே என்ன நடக்குதோ அதை பற்றி தான். யார் மேலேயும் தனியான வெஞ்சன்ஸோ அப்படிலாம் கிடையாது. நம்மள என்டர்டெயின்மெண்ட் யார் பண்ணுறா, நல்ல என்டர்டெய்னர் உள்ள யாரு, அவ்வளவுதான். அவங்கள பத்தி தான் நம்ம பேசுறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பால் அடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா அவங்க இன்கேஸ் யாருமே எந்த பாலையும் அடிக்கல போகலைன்னா அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுவரை டிடிஎஃப்ல சம்பாரிச்ச எல்லாமே வந்து அவங்க உள்ளே இருக்கிறவங்க அடுத்தது விளையாடுறாங்க யாருங்க அவங்க ஷேர் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது ஜாக்லின் வந்து டம்மி ஆகிடுங்க. ஜாக்லினுடைய ஸ்கோர் எல்லாமே வந்து காண போயிடும். பவித்ராது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விஷால், ஜாக்லின் அண்ட் அருண் இவங்களுக்குலாம் வந்து எல்லாத்தையும் அந்த விட்டுருவாங்க அந்த கேமில். அதனால் அந்த ஃபுல் பாயிண்ட்ஸை வந்து யார் விளையாடினாங்களோ அவங்களுக்கு போயிடும். அது பிரித்து எடுத்துக்கணுன்றாங்க. ஸோ அப்படி எல்லாமே போயிட்டு இவங்க 4 பேர் கிடையாதுங்க. இதில் டாப் ஹையஸ்ட்டாக இருக்குது யார் பார்த்தீங்கன்னா ரயான் தான். இப்போ சௌந்தர்யா, அதுக்கு அடுத்தது பார்த்தா முத்துக்குமார், இப்போ ஆமாம் தீபக் இப்படி இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டாப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரயான் தாங்க. அதனால் இப்போ என்னன்னா எல்லாருடைய எண்ணங்களை வந்து இப்போ ரயான் மேலே போயிடுச்சுங்க. ரயான் வந்துட்டானான்னு. அடுத்தது சௌந்தர்யா. ஸோ இவங்க 2 பேர் ரொம்ப லீடிங்கில் இருக்கிறதுனால எல்லாரோட பார்வையும் வந்து இப்போ இவங்க மேலே தான். இவங்களோட பாயிண்ட்ஸ் எப்படியாவது பிடுங்கணுன்றது தான் இவங்களோட இதுவாக இருக்குது. ஸோ இந்த இது ஒரு வழியாக முடிஞ்சதையும் அடுத்தது ஒன்று வைக்கிறாரு. அது பேர் வந்து மன்றம். அப்படின்னா ட்ரம்மு. அந்த ட்ரம்மில் பெயிண்ட் பண்ணி ஒவ்வொருத்தரோட ஃபோட்டோஸ் ஒட்டி வச்சுருவாங்க. அதை 4 பார்ட்டாக இது பண்ணி அதை விளையாடும் போது அந்த ட்ரம்மை கை காலெல்லாம் அதாவது ரக்பி கேம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணினா அந்த கேம் விளையாடுவாங்க. அந்த மாதிரி அதில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்பான்ஸாக இருக்கும். இது ட்ரம்மில் வந்து 2 பக்கம் சேஃப்டி இது வந்து ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சேஃப்டியாக விளையாடுறதுக்கு அவர் வந்து பிக் பாஸ் ஏன் இந்த தடவை வந்து அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கலன்னு தெரியல. ஸோ இந்த ட்ரம்மை வச்சு விளையாடும் போது எல்லாருமே ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து சௌந்தர்யாவை தான் பண்ணுவாங்க, ரயானை பண்ணுவாங்க. ரயான் ஓரளவுக்கு இது பண்ணிகிட்டே வருவார். பார்த்தா சௌந்தர்யாவை தள்ளி விட்டுருவாங்க. இல்லை ஓவரால் பார்த்தீங்கன்னா இதுவும் இண்டிவிஜுவல் கேம் தாங்க பிக் பாஸ். மறுபடியும் நாங்களும் சொல்கிறோம் விஜய் சேதுபதி இதுலேயும் வந்து ஆமாம் இதுலேயும் முத்துக்குமார் வந்து எல்லாத்துலேயும் அப்படியே வெறுப்பாக இருக்கு. எதை பற்றி பேசினாலும் அவன் மூக்க நுழைச்சி நான் என் கருத்தை சொல்கிறேன், உன் கருத்தை வேணா அப்புறம் வாயில் எதனா வருதியா நீ மூடி நீ வேலை அவங்க கொடுக்குறாங்கள வேலை செய்ய. இப்போ கருத்து சொல்லிட்டு அப்புறம் கேட்டால் அலையன்ஸ் இருக்கான், அப்புறம் கேட்டால் கூட்டணி வானான்றான், அப்புறம் வந்து தனியாக விளையாடணுன்றான். இவன் வந்து இதை கண்டிப்பாக விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணினா இதை விட கேவலமான ஒரு விஷயம் எதுவும் இல்லைங்க. இவங்களுக்குலாம் ஒரு சம்பளமும் கொடுத்து இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப சொஃபிசிகேட்டடாக உள்ள வச்சு ஒரு கேமை விளையாடி மக்களை என்டர்டெயின் பண்ணுங்க. அதன் மூலமாக அவங்களோட ப்ராஃபிட்டை அவங்க பார்ப்பாங்க. ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, உள்ளே இருந்துட்டு
கேமையே விளையாடாம கேமை ஸ்பாயில் பண்ற வேலையை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வழியா இப்படி ஒரு வழியா பாத்தீங்கன்னா இந்த மூணு பேரா பிரிச்சுன்னு அடிச்சுப்பாங்க. அப்போ கூட வந்து ரயான் சொல்லுவான் வானான்னு, இவரும் சொல்லுவா, யாரு பவித்ராவும் சொல்லுவான், அதுவே கூட்டு கலவாணி திருட்டு கலவாணி அதுவும் சொல்லுவான் வானாங்கன்னு. ஆனா எல்லாரையும் கார்னர் பண்ணி அடிப்பாங்க. அப்பயும் கேட்டா முத்துக்குமார் அப்பயும் இது என்னுடைய கேம், இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி, விளையாடுங்க அப்படின்ற மாதிரி அவன் பேசுவான். ஸோ இப்படி ஒரு வழியா போவோம். இதில் பார்த்தீங்கன்னா அருண் விஷாலுக்குலாம் அடிபட்ட கீழே விழுந்து அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. அதோட அந்த கேம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாரு பிக் பாஸ். இன்பிட்வீன் இதில் இடையில ஒன்று என்ன நடக்கும்னா, இது முன்னாடி அந்த ஃபோன் கால் டாஸ்க் பார்த்தீங்கன்னா மஞ்சள் எடுப்பாங்க. மஞ்சள் எடுத்துட்டு அவங்க கால் அட்டன் பண்ணிவிட்டு அதில் வந்து யாருக்கு ப்ரெஃபர் பண்ணுவீங்கன்னு சொல்லும்போது நம்ம ரயானை சொல்லுவாங்க. அதுவே வந்து முத்துக்குமாருக்கும் ஜாக்லினுக்கும் உள்ள அடி வயிறுலாம் எரியும். ஏன் என்ன சொல்ல வேண்டியதானே, என்ன சொல்ல வேண்டியது, 2 பேரும் அடிச்சுப்பாங்க. அதில் முத்துக்குமார் என்ன பண்ணுவான், எஸ்பெஷலி ஜாக்லினுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான். ஆனால் மஞ்சள் என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க ஒரு டாஸ்க்கு, அதுவும் பாருங்கள் டாஸ்க்கு டக்குன்னு ரயான் சொல்லிடுச்சு. என்னென்னா ஃபுல்லாக ஹேர் டை பண்ணோம் கலர்ஃபுல்லாக, அவங்க என்ன கலர் வச்சாலும் ஏற்றுக்கணும்னு. அப்போனா 3 பாயிண்ட், அந்த 3 பாயிண்ட்டில் 2 பாயிண்ட் ரயானுக்கு, 1 பாயிண்ட்டு வந்து மஞ்சரிக்குன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு உள்ளே போவாங்க. அவன் அதுக்கேற்ற மாதிரி பச்சை கலர், அது ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். ஆனால் அதை அடிச்சுக்கிறான். அதான் கேம் ஸ்பிரிட்டுங்க. ஒரு கேமுக்காக தலையை கொடுத்து வேலை பார்த்துருக்குறான். அதை கூட பொறுக்கல யாருக்கு, ஜாக்லினுக்கு சரி முத்துக்குமார். நீ எப்படி மஞ்சரி வந்து நீ ரயானை கூப்பிடுன்னு சொல்லி இது ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி கிடப்பான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, முத்துக்குமார் வந்து ஒரு குரூப்பிசம் ஃபேவரிசம் எல்லாமே பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இது வந்து அன்ஃபேர் கேம் தாங்க, இதுதாங்க சொல்ல முடியும். நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்கள் மக்களே, இதில் வந்து யார் இந்த டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு? முத்துக்குமாரா, இல்லை ரயானா, இல்லை சௌந்தர்யாவா, இல்லை வேறு யாருன்னு சொல்லுங்கள். இதில் என்னென்னா அருண்லாம் நல்லா ப்ளே பண்ணியிருந்தான். அவனெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாரு. பிக் பாஸும் சரி, விஜய் சேதுபதி சாரும் எல்லாருமே வந்து அவன் மார்க்கிங் பண்ணுறான், அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான் சொல்லி அவங்களாம் கேமெல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இதில் இப்போ யார் ஜாலியாக விளையாடின்னு இருக்கிறது, உள்ள குழப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரும் ஜாக்லின் தாங்க. இப்போ தான் வந்து இவளுக்கு சூடு பிடிச்சிருக்கு. யாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ராக்குங்க. பவித்ரா வந்து இப்போ தான் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்குது, எப்போ முடியும் போது, அதாவது கண்ணு கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னுவாங்களா அந்த மாதிரி அவளுக்கு இப்போ தான் வருது. மஞ்சளியும் கொஞ்சம், அதாவது எப்படின்னா அவங்க கேமையும் விளையாடுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் சொம்பு தான். யாருக்குன்னா நம்ம முத்துக்குமாருக்கு தாங்க, அவங்களும் சொம்பு அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் இந்த 8ஆம் சீசன் வந்து ரொம்ப ஒஸ்ட்டுங்க, ரொம்ப அக்ரெசிவாக விளையாடுறாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் இதுவரையும் ஒன்றும் பண்ணல. இருக்கிற கேமில் இவங்களுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஒரு கூட்டணி வச்சு விளையாடி ரொம்ப இரிட்டேட் பண்ணி இண்டிவிஜுவல் விளையாடுறவனே கெடுக்கிறது இந்த கேம் தாங்க. இது வந்து ரொம்ப அக்லி கேம். இதை எப்போ கேட்பாரு விஜய் சேதுபதி சார் தெரியல. ஆக மொத்தம் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.